ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குபேரரை எப்பொழுதுமே வடக்கு திசை பார்த்து தான் நம்ம வச்சுக்கிறணும். அப்படி நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூமில் வடக்கு திசையில் வைக்க முடியலை அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த குருஹோரையில் வந்து குபேரரை வந்து வடக்கு திசை பார்த்து எடுத்து வச்சு அவருக்கு வந்து 5 ரூபாய் நாணயத்தில் 108 5 ரூபாய் நாணயத்தை வச்சு ஓம் ஸ்ரீம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லி 108 முறை மந்திரத்தை சொல்லி அந்த நாணயத்தை போடும் பொழுது அந்த சவுண்டு வந்து மகாலட்சுமி சுக்கிரர் குபேரர் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க நம்ம வீட்டில் வந்து நிரந்தரமாக வந்து தங்கிடுவாங்க அப்படின்னு நம்மளே ஒரு நம்பிக்கை தான். அது மாதிரி மந்திரத்தை சொல்லி இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டுட்டு நம்ம கையால் இப்படி ஒரு தடவை அள்ளி ஓம் ஸ்ரீம் லட்சுமி குபேராய நமக அப்படின்னு சொல்லி இப்படி போடும்பொழுது அந்த காயின்லாம் கொட்டும் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு சில்லறையோட சவுண்டு வந்து நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அதுக்கப்புறம் குபேரருக்கு மேலே எப்போதுமே ஒரு மஞ்சள் குண்டு மஞ்சள் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா குபேரருக்கு வந்து மஞ்சள்னால் ரொம்ப பிடிக்கும், மஞ்சள் கலர் ரொம்ப பிடிக்கும், மஞ்சள் தூள் ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து மஞ்சள் எடுத்து வச்சுக்கோங்க. வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு 10 ரூபாயில் ஒரு மஞ்சள் தூள் பாக்கெட்டாவது வந்து வாங்குறது ரொம்ப விசேஷம். அப்புறம் ஒரு 5 ரூபாய் நாணயத்தை எடுத்து இவரோட இப்படி தொப்பையில் இப்படி தட்டினோன்னா அவர் வந்து வயிறு குலுங்க சிரிப்பார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு புக்கில் தான் படித்தேன். அப்போ சிரிக்கும் பொழுது என்ன ஆகுனா பின்னாடி இருக்க மூட்டையில் இருக்க சில்லறை பொன் பொருள் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு இது. அவருக்கு அது மாதிரி செஞ்சுட்டு கையை ரெண்டு தடவை தட்டிட்டு ஓம் ஸ்ரீம் லட்சுமி குபேராய நமக ஓம் ஸ்ரீம் லட்சுமி குபேராய நமகன்னு சொல்லும் பொழுது குபேரர் வந்து மகிழ்ச்சி அடைஞ்சு நம்ம வீட்டில் செல்வம் செழிப்பு எல்லாமே இருந்து மன நிம்மதி சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்மளோட நம்பிக்கை. இது வந்து நம்பிக்கை இருக்கிறவங்கெல்லாம் செஞ்சு பாருங்கள், வாரம் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு நல்ல வீட்டில் ஒரு மாற்றம் தெரியும். சந்தோஷமான